ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் இருக்கிற நரசிங்கம், அதாவது நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் இன்றைக்கி செய்கிறேன். அதனால் டக்குன்னு கொஞ்சம் சப்பாத்தியும் கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்புறோம். நம்ம இன்றைக்கி பஸ்ஸில் தான் போகிறோம். நாங்கள் நரசிங்கம் பெருமாள் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எனக்கு மனசுக்கு இஷ்டமான தெய்வங்க. யோக நரசிங்க பெருமாளுக்குன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். என் கூட என்னோட அத்தை, நாத்தனார், அம்மா 3 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். கோவிட் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வீக்லி டியூஸ்டே ஆனாலே இந்த கோயிலுக்கு நான் கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா இந்த கோயிலுக்கு வரலைன்னா எனக்கு நைட்டு தூக்கமே வராது, பெருமாளை பார்க்கலைன்னா. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அர்ச்சனைக்குரிய துளசி மாலை எல்லாமே வந்து பொருள் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். அம்மா வந்து அவங்களுக்கு தனியாக அவங்க பே பண்ணிக்கிட்டாங்க. நாத்தனார் பே பண்ணிக்கிட்டாங்க. நானும் அத்தையும் ஒன்று நாங்கள் எங்களுக்கு பே பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஏன்னா கோயில் விஷயத்தில் வந்து எல்லாமே அவரவர் தனித்தனியாக வாங்குறது தான் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நாங்களும் தனித்தனியாக வாங்கிக்கிட்டோம். அர்ச்சனைக்குரியது எல்லாமே வாங்கியாச்சு. வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலை பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. இது வந்து ஒரு குடைவரை கோயிலுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் வந்தாலும் ஆனால் எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துருங்க இந்த கோயிலுக்கு வந்தோடனே. எனக்கு அவ்வளோ இஷ்டம். வாங்க இப்போ வந்து நம்ம இங்கே வந்து பிரணவ கணபதி இருக்கார். அவரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம். கோவிலுக்குள்ளெல்லாம் வீடியோ அலோடு இல்லை, அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம். இந்த பிரணவ கணபதி கோயிலுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து கணபதி இருக்கார், அடுத்து ஆஞ்சநேயர் இருக்கார், அடுத்து தட்சிணாமூர்த்தி இருக்கார், அப்புறம் நாகதேவதைகள் இருக்காங்க, அடுத்து சிவபெருமான் இருக்கார், துர்க்கை அம்மன் இருக்காங்க. இவங்களெல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்தோம்னா பாருங்கள் தாமரை குளம். இந்த குளத்தை தான் வந்து சக்கரை தீர்த்தம்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய மீனாக இருக்குங்க. நிறைய மீனுக்கு பொரியெல்லாம் வாங்கி போடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இந்த நரசிங்க பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா யோகம் தரும் நரசிங்க பெருமாள் சொல்லுவாங்க. அவ்வளவு அற்புதத்தை செஞ்சு கொடுக்குறவருங்க. இவரை வழிபட்டு வந்தோம்னா நம்ம தீராத கடன் எல்லாம் நீங்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு தீராத நோய்களும் நீங்கும். குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கும் சொல்லுவாங்கங்க. அதுவும் இல்லாமல் இருக்கிற மூலவர்லேயே வந்து பெரிய சிலைங்க. அந்த மலையவே குடஞ்சி பெருமாள் வந்து அருள் பாலிப்பார். அவளை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இந்த குளத்தில் மீன்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்காக நல்லா பக்கத்தில் போய் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா அதையும் பார்த்து கொஞ்ச நேரம் நல்லா ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் பொரியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்கள், அங்கேருந்து பெரிய மலைங்க. அந்த மலையிலே வந்து அடிவாரத்தில் குடஞ்சி தாங்க அந்த கோயிலே இருக்கும். இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் போனதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நரசிங்கவல்லி தாயாரம்மா இருப்பாங்க. அதுக்கடுத்து தான் உள்ளே நம்ம உற்சவர் இருப்பார், அதுக்கப்புறம் மூலவர் இருப்பார். அவரை போய் நல்லா நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு மனசார வேண்டிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், அதோடு நம்ம யூடியூப் சேனலும் நல்லபடியாக போகணும்னு நினச்சி வேண்டிக்கிட்டு அங்கே இருக்கிற பிரசாதமும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து எனக்கு அந்த முல்லைப்பூ வந்து துர்க்கை அம்மன்கிட்ட கிடச்சது. அப்புறம் ஒரு துளசி வந்து ஆஞ்சநேயர்கிட்ட கிடச்சது. இன்னொரு துளசி வந்து நம்ம உற்சவர் நரசிங்க பெருமாள்கிட்ட கிடச்சது. அப்புறம் லெமனும் அந்த செவந்தி பூவும் வந்து நரசிங்க பெருமாள் மூலவர்கிட்ட இருந்து கிடச்சது. தாமரைப்பூ வந்து நரசிங்கவல்லி தாயார் அம்மாவுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்ததுங்க. அடுத்து கல்கண்டு வந்து அந்த உற்சவர்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தது. அவ்வளோதான், வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.